ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3B பிஸ்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பவுலில் பார்லி ஃப்ளார் 3/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு. அதையே நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு அடுத்தது ஒரு 3 டீஸ்பூன் அளவு ரவை, கொஞ்சமாக உப்பு, இது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இதில் அப்படியே பிஸ்கெட் சாப்பிடும்போது நல்லா மெல்ட் ஆகுங்க. அதனால தான் இந்த 5 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க 4 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் ப்ளஸ் 1/8 டீஸ்பூன் அளவு நான் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு மில்கில் கலந்துட்டு இதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இந்தமாரி ஷீட்டில் மேலே வச்சுட்டு மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாதிரி. எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்தமாரி ஷேப் கட்டர் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் நிறையாவே ரவுண்ட் ஷேப் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறது. உங்களுக்கு விருப்பமான பிஸ்கெட் ஷேப்பை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபோர்க்கில் நான் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் அவனை ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த பிஸ்கெட்ஸை உள்ளே வச்சிடலாம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. வச்சுட்டு ஃபஸ்ட்டு 180 வாட்ஸில் ஒரு 12 மினிட்ஸ்க்கு கன்வெக்ஷன் மோடில் ஃபஸ்ட் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 160ல் கன்வெக்ஷன் மோடில் வச்சுக்கோங்க. 160க்கு வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பார்லி பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா அப்படியே மவுத்தில் அப்படியே மெல்ட் ஆகும். பிஸ்கெட் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான 3B பிஸ்கெட்டை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.